أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, தொப்புள்குடி உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான். அவன்தான் நித்திய ஜீவனாக இருக்கிறான். அந்த இறைவன் எங்கே இருக்கிறான் என்று மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இறைவன் ஒருவன் என்பதை மட்டும் எல்லோரும் நம்பியிருக்கிறார்கள். அதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. அந்த இறைவனை நாம் எப்படி நம்ப வேண்டும்? அதே ஒரே இறைவனை எப்படி நம்பினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் மூலமாக அந்த வாசகத்தை அல்லாஹ்வே பேசி தருகிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் வஹி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி தந்தான். அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த வசனங்களை நாம் ஓதுவோமாக. அல்லாஹ்வுடைய அந்த பேச்சை, அல்லாஹ்வுடைய அந்த உண்மையை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்ட அந்த நம்பிக்கையை நாம் அனைவரும் பெறுவோமாக. அல்லாஹ் சொல்லுகிறான், 6வது அத்தியாயத்தில் 74வது வசனத்திலிருந்து 79வது வசனம் வரை அல்லாஹ் பேசுகிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இத் கால இப்ராஹீம் லி அபீஹி ஆஸர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஆஸரிடத்தில் சொன்ன பொழுது என்ன சொன்னார்? அத்தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா. என்ன நீங்கள் இப்படி கற்சிலைகளை கடவுள்கள் ஆக்கிக்கிட்டீங்களே, அதை போய் உங்களுக்கு எல்லாம் செய்யக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய, உங்களுடைய சுக துக்கங்களில் பங்கெடுக்கக்கூடியதாக சரி செய்யக்கூடியதாக்கி கொண்டீர்களே. அத்தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா இன்னி அராக வ கௌமக ஃபீ லலாலிம் முபீன். நிச்சயமாக நான், வாப்பா அத்தா, உங்களையும் உங்களுடைய கூட்டத்தாரையும் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பதாக நான் பார்க்கிறேன். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தை ஆஸர்கிட்ட பேசுகிறாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் வஹியின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி தருகிறான். இப்படி சொன்ன பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலோட வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செஞ்சான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சிந்தனை அறிவு கொடுத்தான். வகதாலிக நுரி இப்ராஹீம மலகூதஸ் ஸமாவாதி வல் அர்த். இவ்வாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றவர்கள் போல் சாதாரணமாக விலங்குகளைப் போல, மிருகங்களைப் போல ஏதோ சாப்பிட்டோம், உண்டோம், பருகினோம், வாழ்ந்தோம் என்று இல்லாமல் அவர்களை அல்லாஹ் சிந்திக்க வைத்தான். இந்த பூமியில் உள்ள அதிகாரம், இந்த வானங்களில் உள்ள அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் அவருக்கு காட்டினோம். அதை ஆராய வைத்தோம். வகதாலிக நுரி இப்ராஹீம மலகூதஸ் ஸமாவாதி வல் அர்த் வலியகூன மினல் மூகினீன். உறுதி படைத்தவர்கள் அவரும் ஒருவராக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்ம என்ன செஞ்சோம்? அவருக்கு இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் யாரின் பக்கம் இருக்கிறது, வானங்கள் பூமியுடைய மலக்கூத் அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் அவருக்கு காட்டினோம். அதனால் என்ன செஞ்சார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? இரவு நேரத்தில் யோசித்தார். இந்த மனிதர்கள் கற்சிலைகளை வைத்து தங்கள் முன்னோர்களை வடிவமைத்து அதுதான் சாமி, அதுதான் கடவுள் என்பதாகலாம் சொல்லிக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இரவு நேரத்தில் வானத்தை பார்த்தார்கள். ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு. இரவு நேரம் சூழ்ந்துருச்சு. ரா கௌகபா. நட்சத்திரங்களை பார்த்தார். கால இப்ராஹிம் சொன்னார், ஹாதா ரப்பி. இதுதான் என்னை படைத்து பாதுகாக்கக்கூடிய இறைவன் என்று சொன்னார். ஃபலம்மா அஃபல. அதிகாலை வந்த உடனே அது காணா போயிடுச்சு. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், கால இப்ராஹிம் கால லா உஹிப்புல் ஆஃபிலீன். இப்படி மறைந்து போகக்கூடியதை நான் விரும்ப மாட்டேன், அது நிச்சயமாக கடவுளாக இருக்காது என்று சொன்னார். அடுத்து மறுநாள் இரவு, ஃபலம்மா அல் கமர பாசிகன். ரொம்ப பிரகாசமாக சந்திரன் அந்த நட்சத்திரத்துக்கு இடையில் வந்ததை பார்த்தார். கால ஹாதா ரப்பி. அவர் சொன்னார், இப்ராஹிம் சொன்னார், இதுதான் என்னுடைய இறைவன் என்று சொன்னார். ஃபலம்மா அஃபல. அது மறைந்தவுடன், கால லஇல்லம் யஹ்தினி ரப்பி. என்னை படைத்து பாதுகாக்கக்கூடிய இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டலன்னு சொன்னான். லகூனன்ன மினல் கௌமில் லாலீன். நிச்சயமாக நான் வழி தவறியவர்களில் ஒருவர் ஆகிவிடுவேன் என்று சொன்னார்.
அடுத்து மறுநாள் பகலில் அவர் என்ன செஞ்சார், சூரியனை பார்த்தார். ஃபலம்மா ரஷம்ச பாசிகத்தன், ரொம்ப பிரகாசமாக சூரியன் பகல் பொழுதை உருவாக்கியதை பார்த்தார். ஹால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதுதான் என்னுடைய இறைவனாக இருக்குமோ, இதுதான் ரொம்ப மிக பெருசாக இருக்குது, எல்லாத்தையுமே சாப்பிட்ற மாதிரி எல்லாத்தையும் மிகச்சதாக இருக்குது, இதுதான் பெருசு அப்படின்னு சொன்னார். ஃபலம்மா அஃபலத், அதுவும் மறைஞ்சிருச்சு, சாயங்காலம் ஆனவுடனே மறைஞ்சிருச்சு. உடனே சொன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கால யா கௌம், ஓ மக்களே, இன்னி பரி மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் இணை வைப்பதை விட்டும் நான் என்னை விடுவித்து கொண்டேன். நீங்கள் இணை வைப்பதை விட்டும் நான் நிரபராதி ஆகிவிட்டேன். உங்கள் பாவத்தில் எனக்கு எதுவும் சம்பந்தம் கிடையாது, நான் பரி, நான் நிரபராதி அப்படின்னு சொன்னார். சொன்னதோடு மட்டும் நிற்கலை, ஒரு வசனத்தை சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான வசனம். எல்லா மனிதர்களும் இந்த வசனத்தை இந்த இந்த எல்லாத்தையுமே ஓதணும். அல்லாஹ் சொன்ன அந்த பாஷையில் தான் பேசணும். அல்லாஹ்வுக்கு எல்லா மொழியும் தெரிந்தாலும் கூட எல்லோரும் ஒருமித்து அல்லாஹ்வுடைய பேச்சு எந்த வகையில் இறங்கியதோ அதில் எல்லோரும் ஒன்றாக ஓத வேண்டும். ஆனால் விளங்கிக்கணும், அவங்க மொழியில் ஓதுவது அல்லாஹ்வுடைய மொழியில் தான் ஓத வேண்டும் என்ற அடிப்படையில் இதைத்தான் ஓதணும். சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹியல்லதீ ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன், நிச்சயமாக நான் இந்த 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 நிமிடத்திலிருந்து என் முகத்தை நான் திருப்பிட்டேன். என் வஜ்ஜஹ்து வஜ்ஹிய எதன் பக்கம் திருப்பிட்டேன்னு சொன்னால், லில்லதீ ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா, சரியான முறையில் நேர்மையான முறையில் கட்டுக்கோப்பாக இந்த வானங்களையும் இந்த பூமியையும் எந்த முன்மாதிரி இன்றி படைத்திருக்கிறானே அந்த ஒருவனின் பக்கம் என் முகத்தை நான் திருப்பி விட்டேன். வமா அன மினல் முஷ்ரிகீன், இணை வைப்பவர்களாகிய உங்களில் ஒருவனா நான் இல்லை அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சமுதாயமே, மனித சமுதாயமே, துப்புடுக்கூடிய உறவுகளே, நீங்களும் நானும் எல்லா நேரமும் நம்முடைய சிந்தனை அறிவு வேலை செய்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை நம்முடைய வாழ்வில் எப்பொழுதுமே இந்த சிந்தனையோடு இறைவனை முன்னோக்கியவர்களாக, நம்மை சூழ்ந்து அனைத்தையும் சரியான முறையில் இயக்கி கொண்டு வாழ்வை தந்து மரணத்தையும் தருகின்ற இறைவன் பக்கம் நாம் முன்னோக்குவோமாக. நம்முடைய இப்படி வாழ்ந்தால் இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதுதான் கலிமா. இந்த கலிமா நமக்கு சொர்க்கத்தை நமக்கு உறுதியாக்கிவிடும். நம் அனைவரையும் அல்லாஹ் சொர்க்கவாசிகள் ஆக்குவானாக. வ ஆகிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.